ஆழ்கடத்தலுக்கு உதவியதாக கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராமனும் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆழ்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆழ்கடத்தலுக்கு உதவியதாக கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராமனும் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராகவில்லை என்றால் கைது செய்து ஆஜர்படுத்த காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஏடிஜிபி ஜெயராம் இருவரும் பிற்பகல் 2:30 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அவ்வாறு நேரில் ஆஜராகவில்லை என்றால் இவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார். பெண் வீட்டார் இந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் கூலிப்படை மூலமாக இளைஞரின் சகோதரியை புரட்சி பாரதம் கட்சியின் கேள்வி தொகுதி எம்எல்ஏமான ஜெகன்மூர்த்தி கடத்தியதாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் காதல் விவகாரத்தில் இளைஞர் கடத்தப்பட்டது தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட அந்த இளைஞரின் சகோதரர் கடத்தி சம்பந்தப்பட்ட அந்த காதல் ஜோடியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் கேவிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி உட்பட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கில் பெண்ணின் தந்தை உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் இந்த வழக்கில் தமக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை எனவும் எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாமல் காவல்துறை தமக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் எனவே இந்த வழக்கில் தமக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்து வாதிட்டார். காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கினர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் பூவை ஜெகன்மூர்த்தியுடன் மற்றவர்களுடன் தொடர்பில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் மேலும் இந்த வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் அவருடைய கார் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவருடைய ஓட்டுநர் இந்த வழக்கில் பயன்படுத்தி இருப்பதாகவும் அரசு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் மேலும் 2 வாகனங்களில் 10 பேர் கொண்ட கும்பல் கடத்தியது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் மேற்கொண்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும், விசாரணையில் இன்னும் யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி இந்த வழக்கில் டிஜிபி ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள், அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், அவர்கள் இந்த வழக்கில் விசாரித்தீர்களா என அரசு வழக்கிடம் கேள்வி எழுப்பினார். இது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கினர் இன்னும் அவரிடம் விசாரிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த வழக்கில் பிற்பகல் 2:30 மணிக்கு தாம் தள்ளி வைப்பதாகவும் அப்பொழுது இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற ஏடிஜிபி மற்றும் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் அவ்வாறு நேரில் ஆஜராகவில்லை என்றால் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உத்தரவிட நேரிடும் என நீதிபதி எச்சரித்தார். பின்னர் வழக்கினுடைய விசாரணையை பிற்பகல் 2:30 மணிக்கு தள்ளி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.